ஹலோ ஹால், வெல்கம் டு டே விலாக் சேனல். நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த விலாகில் இன்றைக்கி நம்ம என்ன குக் பண்ணோம் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கிச்சன் இப்படி தான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நான் வெஜிடபிள் பிரியாணி தான் ஃபஸ்ட்டு பண்ண போகிறேன். அதுக்கு போகிறோம். ஸோ நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ளேம் கொஞ்சம் ஹைலே வச்சுக்கோங்க. நான் ஒரு 4 டீஸ்பூன் போல் ஆயில் ஆட் பண்ணிக்குவேன். நீங்கள் ஆயிலுக்கு பதிலாக கீ கூட ஆட் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய விருப்பம் தான். நெக்ஸ்ட்டு ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணுவோம் இல்லையா, அதை எடுத்துக்கலாம். நான் நார்மலாக என்னென்ன ஆட் பண்ணுவேன்னா, கல்பாசி, அது கூட 2 பட்டை, கிராம்பு 2 இதை ஆட் பண்ணுவேன். இது எல்லாமே நான் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இதில் போடுற ஸ்பைசஸ் கூட நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஏலக்காய் கூட போட்டுக்கலாம், உங்களுடைய ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 2 ஆனியன் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். வெஜிடபிள் பிரியாணின்றதுனால நம்ம எல்லா வெஜிடபிள் கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பிடிச்சதை ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி கேரட்டும் பொட்டேட்டோ ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இப்போதைக்கு நம்ம ஆனியன் ஆட் பண்ணியாச்சு. நல்லா இப்போ நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு ஆனியன் எந்த அளவுக்கு நல்லா வதங்குதோ அந்த அளவுக்கு பிரியாணி டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ நல்லா வதக்கிக்கோங்க. ஃப்ளேம் கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கோங்க, ரொம்ப ஹையாக வைக்க வேண்டாம். இப்போ நல்லா ஆனியன் வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம கொத்தமல்லியும் புதினாவும் ஆட் பண்ணிக்கலாம். எப்பயுமே ஆனியன் வதங்கிறதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணாதீங்க. அதுக்கு முன்னாடி இந்த கொத்தமல்லி அண்ட் புதினா ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் 2-3 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் அதோடைய ஃப்ளேவர் நல்லா இறங்கும். ஸோ நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கிறோம். இது கூடவே ஒரு 3 பச்சை மிளகாய் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதையுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1.5 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணியிருக்கேன். கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதையுமே கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. எப்பயுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடும்போது ஃப்ளேம் அதிகமாக வைக்காதீங்க, சீக்கிரமாக அடி பிடிச்சிடும். ஸோ மீடியமாக ஃப்ளேம் வச்சுக்கோங்க. இப்போ நான் நல்லா வதக்கியாச்சு. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லாவே வதங்கியிருக்கு. ஒரு 2 நிமிஷம் ஆகட்டும். இது இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கணும். அதுக்கப்புறம் நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் சப்போஸ் தக்காளி கம்மியாக போகணும்னு நினச்சிங்கன்னா 2 தக்காளி மட்டும் போட்டுட்டு அதுக்கப்புறம் கடைசியாக லெமன் நம்ம எப்பயுமே போடுவோம்ல, அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இல்லை நம்ம 3 தக்காளி நீங்களும் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா இதேமாரி ப்ராசஸில் நீங்களும் ஆட் பண்ணிக்கோங்க. இதையுமே கொஞ்சம் நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லாவே வதங்கிருச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கேரட்டும் பொட்டேட்டோவும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். இதோடைய அளவுக்குலாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். எத்தனை வேணால் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கேற்ற அளவுக்கு நீங்கள் ரைஸ் தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு காப்படி அளவுக்கு ரைஸ் ஊற வச்சுருக்கேன். 1க்கு 1.5 கணக்கில் நம்ம எப்பயுமே ஊற வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஊற வச்சுக்கோங்க. பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த ரைஸ் வேணால் ஆட் பண்ணிக்கலாம், நல்லா தான் இருக்கும். இப்போ இதுவுமே கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள், அது கூடவே கொஞ்சோண்டு பிரியாணி மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். இதில் ஏதாச்சும் நீங்கள் ஸ்கிப் பண்ணோன்னா பிரியாணி மசாலா ஸ்கிப் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம இதெல்லாம் ஆட் பண்ணோம்னா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாவே இருக்கும். ஸோ அதனால தான் ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு உப்புலாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கியிருக்கு. இப்போ நான் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். எப்பயுமே நம்ம சமைக்கும் போது கல்லுப்பு ஆட் பண்ணுங்கள். அதுதான் நம்மளுக்கு ரொம்பவும் ஹெல்த்தியும் கூட. இந்த மாதிரி ஐட்டம்ஸ் நம்ம கல்லுப்பு ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்பவே டேஸ்ட்டும் அதிகமாக கொடுக்கும். ஊற வச்சுன்னு சொன்னேன்ல, அதுக்கு நான் ஒரு காப்படிக்கு 1.5 காப்படி தண்ணி ஊற்றணும். ஸோ 1க்கு 1.5 கணக்கில் தண்ணி. நான் இப்போ தண்ணி ஆட் பண்ணிவிட்டேன். தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் 4 ட்ராப்ஸ் அளவுக்கு நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இது 2 டீஸ்பூன் போல் இருக்கும்.
உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். நான் எப்பயுமே வந்து வெஜிடபிள் ரைஸ்லாம் செய்யும்போது கர்ட் ஆட் பண்ண மாட்டேன். இதுக்கு கர்டுக்கு பதில் தான் நான் லெமன் ஆட் பண்ணுவேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கர்ட் ஆட் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக. இப்போ வந்து நம்ம ரைஸுமே ஆட் பண்ணிட்டோம். நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணோம் இல்லையா, தண்ணி ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷத்துல நம்ம வந்து ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து தண்ணி ரொம்ப கொதிக்கிற அளவுக்கு வெயிட் பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லை. இப்போ ரைஸ் ஆட் பண்ணிட்டோம்ல, கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துட்டு நீங்கள் குக்கர் போட்டு மூடிடுங்க. உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. கரெக்டாக வந்து 2 விசில் வந்ததுக்கப்புறம் ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், 2 விசில் தான் எடுத்தேன். கரெக்டாக ரெடி ஆகிடுச்சு. சாதம் வந்து கரெக்டான அளவில் நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம வந்து சர்வ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக வந்து வெஜ் பிரியாணி இன்றைக்கி நம்ம இந்த vlogல அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு வாங்க. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.